ஹலோ வியூவர்ஸ், சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் மசாலா இடியாப்பம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். இடியாப்பம் பிழிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், ரெடியாக ஆற வச்சு. முட்டைக்கோஸ் நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அடுத்ததாக பட்டாணி, பச்சை பட்டாணி, மல்லி இலை கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை தாளிக்கு தேவையான அளவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தூள் கொஞ்சம் நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டி பாலாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இப்போ நான் இதில் ஆயில் விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு வச்சுருக்கேன். காய் வதங்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஆயில் காஞ்சோடனே 1 பை 1 போட்டு நம்ம வதக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடுற ஃபஸ்ட்டு. பெரிய வெங்காயம், வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கூட நான் சேர்த்துறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்த கையோடையே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் பீன்ஸ் எல்லாம் இதில் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, நூல்கோல், இந்த மாதிரி காயெல்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கேரட் முட்டைக்கோஸ் வேகிற டைமில் பட்டாணி வேகாது அப்படிங்கிறதுனால பச்சை பட்டாணி தான் இருந்தாலும் நான் வெந்நீரில் போட்டு ஒரு கொதி விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டாணியை இதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு அடுப்பு குறைச்சிட்டு இந்த மசாலா இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு காரம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தாளிக்கிறப்ப கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம பின்னாடி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதில் சேர்த்துறோம். இடியாப்பத்தில் வந்து ஒரு சிலர் வந்து உப்பு போட்டு பிழிவாங்க. நான் வந்து உப்பு போடாமல் தான் பிழிவேன். அதனால் வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துறேன். லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம், ஏன்னா கேரட்லாம் துருவிக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா இடியாப்பம் சேர்த்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த தக்காளி காய் எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் விட்டுக்கிறோம். அடுப்பை குறைச்சிட்டு இப்போ தேங்காய் பால் விட்டுக்கிறோம். தேங்காய் பால் 1 நிமிஷம் கொதிச்ச உடனே இப்போ நம்ம இடியாப்பத்தை போட்டு பிரட்டிக்கலாம்.
தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் முன்னாடியே இந்த இடியாப்பம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 by 1 சேர்த்துறேன். நீங்கள் எவ்வளோ இடியாப்பம் செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் மசாலாலாம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்தோன்னே குழக்குழான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த இடியாப்பத்தையெல்லாம் நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா நல்லா இழுத்து கொடுக்கணும். அது இப்போ இந்த வெஜிடபிள் மசாலா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் குடமிளகாய் வேணும்னாலும் இன்னும் வேறு என்ன காய் நீங்கள் பிரியப்பட்டாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் இதில் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இங்கே பாருங்களேன் வரன்னு இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் அதை வந்து எடுத்து கொடுக்கும் இந்த மசாலாவை. அதனால் வந்து நம்ம தேங்காய் பால் அதே மாதிரி இடியாப்பத்தை வந்து நீங்கள் உதுத்தி இதுக்கு போட வேண்டியதில்லை. அப்படியே அந்த தேங்காய் பால் சேர்த்தோன்னு நம்ம போடுறதுனால அதுலேயே நல்லா உதிர்ந்துடும். அதனால் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்குங்க. அப்படி இல்லைனாலும் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி என்னோடய இடியாப்பம் ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன் பச்சரிசியோட புழுங்கல் அரிசி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புழுங்கல் அரிசி எதுக்காக சேர்க்குறோன்னா பச்சரிசி மட்டும்னா தனியாக வந்து அது அப்படியே கொஞ்சம் ரஃப்பான மாதிரி இருக்கும். புழுங்கல் அரிசி சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த இடியாப்பமும் நல்லா கம்பி கம்பியாக நிற்கும். அதுக்காக நம்ம வந்து புழுங்கல் அரிசி சேர்க்கணும். இதில் மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள் மசாலா இடியாப்பம் ரெடி.